ரூ. 10,000க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்கும். ஸோ, அதில எந்த மொபைல் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த வீடியோல நாம ரூ. 10,000 பட்ஜெட் செக்மெண்ட்ல இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, இந்த பட்ஜெட்ல ஒரு பெஸ்ட்டான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸோ, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பா. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரூ. 10,000ல ஒரு மொபைல் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம இப்ப நம்ம லிஸ்ட்ல இருக்க மொபைல்ஸ வரிசையா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐடெல் P55 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.6 இன்ச்சஸ் HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான். ஸோ, டிஸ்பிளேன்னு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 50+ AI லென்ஸ் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். பட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்ட்ராய்டு 13 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 6080 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், SD கார்டு சப்போர்ட்டும் நமக்கு இதில் இருக்குது. 4GB 64GB வேரியன்ட் 9500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4GB 128GB வேரியன்ட் 10,500 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இந்த ப்ரைஸிங் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது. ஸோ, ஸ்ட்ரிக்டாக அண்டர் 10Kக்குள்ளே வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஐடெல் P55 ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அண்ட் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம். 5G சப்போர்ட்டு சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் வீடியோகிராஃபி அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. டிஸ்பிளே அந்தளவுக்கு இல்லை. ஸோ, இது எல்லாமே ஓகேனா நீங்கள் தாராளமாக ஐடெல் P55 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 தான். இந்த மொபைலில் நமக்கு 90 ஹெர்ட்ஸ் ஐபிஎஸ் எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. பட் ரெசல்யூஷன் பார்க்கும்போது HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் நண்பா. இந்த பட்ஜெட்டுக்கு 5G கொடுக்கணும்னா ஒரு சில காம்ப்ரமைசஸ் பிராண்ட் பண்ணுவாங்க. ஸோ, அதில் இது ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+ AI லென்ஸ் என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 5 மெகா பிக்சல் மட்டும் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ, செல்ஃபி கேமரா ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரைமரி கேமரோட பர்ஃபார்மன்ஸுமே ஆவரேஜாக இருந்தது. பட் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம ஆண்ட்ராய்டு 13 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. டிமென்சிட்டி 6100+ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. ஃபீச்சர்ஸ்னு வரும்போது 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். SD கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. 10,500 rupeesக்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டை விட ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா போனாலும் அந்த நமக்கு 64GB வேரியண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதாவது 64GB ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி சார்ஜிங் அப்படி சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லணும்னா டிஸ்பிளே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் கேமரோட பர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். செல்ஃபி கேமரா ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. ஸோ, இதெல்லாமே ஓகேனா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுங்க நண்பா. அப்படி இல்லைனா நீங்கள் மற்ற மொபைல்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா பிளேஸ் 2 தான். இந்த மொபைலில் நமக்கு HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது. பட் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான். ஸோ, டிஸ்பிளே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 50+ 0.8 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 2K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும் நண்பா. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமரோட பர்ஃபார்மன்ஸ் பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக இருக்கும். செல்ஃபி கேமரா பிலோ ஆவரேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆண்ட்ராய்டு 13 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் டிமென்சிட்டி 6020 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. ஸோ, கேமிங் ஓரளவுக்கு நம்மளால் ஈஸியாக விளையாடிக்க முடியும். லோ செட்டிங்ஸில் விளையாடும் போது 8 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறது இன்னொரு நல்ல விஷயம். SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது நண்பா. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இங்கே இல்லை. 4GB 64GB வேரியன்ட் 10,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாக்டான ப்ரைஸிங் டிஸ்பிளேல நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அண்ட் 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ, அது ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். அண்ட் பேட்டரியை கூட நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். சார்ஜிங்குமே இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்டு மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி கிடச்சிருந்துருக்கலாம். இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அவ்வளோவா குறை சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயுமே ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது நண்பா. ஸோ, உங்களுக்கு இது ஓகேனா மட்டும் இந்த மொபைலை பாருங்கள். அப்படி இல்லைனா வேறு மொபைலை நீங்கள் பார்க்கலாம் நண்பா. ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தந்திருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட நமக்கு இருக்குது. ஸோ, ஓரளவுக்கு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் நண்பா. 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். பிரைமரி கேமரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தது. செல்ஃபி கேமரோட பர்ஃபார்மன்ஸுமே ஆவரேஜாக தான் இருந்தது. ரொம்ப எக்ஸ்ட்ரானரி அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஸோ, ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ்
தான் நமக்கு இதில் கிடைக்குது. ஆண்ட்ராய்ட் 13ஓட இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். 5000 mAh பேட்டரி இருக்குது அண்ட் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது, ஹைப்ரிட் SD ஸ்லாட்டும் நமக்கு தந்திருக்காங்க. 4GB 64GB வேரியன்ட். நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது 11,000 சேல் ஆகிட்டு இருந்தது. பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், 5G சப்போர்ட்டை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்கை நம்ம சொல்லலாம். அண்ட் பிரைமரி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்துருக்கலாம். பட் இந்த பட்ஜெட்டுக்கு இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இந்த மொபைலோட நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸ்க்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு ஒரு கிவ் அவே இருக்குது. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ 500 லைக்ஸ் 1 மந்த்க்குள்ளே ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஒரு ஹெட்ஃபோனுக்கு கிவ் அவேல தர போகிறோம். ஸோ சப்போஸ் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 500 லைக்ஸ் வீடியோ ரீச் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஹெட்ஃபோனுக்கு கிவ் அவேல தந்துடலாம். ஸோ கமெண்ட் பண்ணுற ஒருத்தவங்களுக்கு நான் கிவ் அவேல தந்துடுவேன். ஸோ அந்த கமெண்ட் பண்ணியிருக்கவர் நம்ம வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கணும். அப்படின்னா மட்டும் தான் அந்த கிவ் அவே வேலிட் ஆகும். ஸோ பிடிச்சிருந்தா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G34 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 inches HD+ டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, IPS LCD பேனல் தான். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு HD+ கொஞ்சம் கம்மி தான். பட் 120 Hz இருக்கிறது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது, 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது அண்ட் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் வீடியோகிராஃபி எடுத்துக்க முடியும், போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால். அண்ட் ஆண்ட்ராய்ட் 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் Snapdragon 695 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் கூட லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ப்ராசஸரோட. அண்ட் அதுக்கப்புறமா 15,000 இப்போதைக்கு 11,000 வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி வித் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அண்ட் 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது, ஹைப்ரிட் SD ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியன்ட் பேஸ் ஆப்ஷனை கொடுத்து 11,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்ம பட்ஜெட்டோட 1000 rupees எக்ஸ்ட்ரா தான் போகுது. பட் அதுக்கான வேல்யூ இதில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு கேமிங் மொபைல் தான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் Moto G34 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், கேமராஸை சொல்லலாம் அண்ட் பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் முன்னவே சொன்ன மாதிரி இதனோட டிஸ்பிளே தான். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம்.